வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க. ஐயா வாங்க ஐயா வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா. என் மருமக ஜானகி நல்லபடியா தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக காசு முடிஞ்சு வச்சிருக்கேன். அது அம்மன் பாதத்துல வச்சு அதோட சிறப்பு பூஜையும் பண்ணிடணும். அதுக்கு என்னம்மா, சிறப்பா பண்ணிடுவோம். சரிங்க ஐயா, இன்னும் ஒரு வாரத்துல நம்ம கோவில்ல சித்திரை திருவிழா ஆரம்பிக்க போகுது. அதுக்கு நீங்க தான் தலைமை ஏற்று முன்னு நின்று இந்த திருவிழாவை நடத்தி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, கலசத்துக்கும் உங்க கையால தான் தண்ணி ஊத்தணும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே பண்றோம். அப்படியே இந்த வருஷமும் சிறப்பா பண்ணிடலாம். விழா ஏற்பாடெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஆனா இந்த முறை கலசத்துக்கு தண்ணி ஊத்த போறது நம்ம ஊரோட நகரமன்ற தலைவி ஜானகி தான். அப்படியே பண்ணிடுவோங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரியே நம்ம ஊரோட தலைவியான ஜானகி அம்மாவுக்கு இந்த வருஷம் கோவில் திருவிழாவில் மரியாதையை செலுத்திடுவோம். ஏங்க வேண்டாங்க. பெரியம்மா, எதுக்கு தயங்குறீங்க? இப்போ நீங்க இந்த ஊரோட தலைவி, சரின்னு ஒத்துக்கோங்க. அம்மா ஒத்துக்கோங்கம்மா. எல்லாரும் சொல்றீங்க, அப்புறம் நான் என்ன மறுக்கவா முடியும்? சரி, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. இதோ அம்மாவை சம்மதம் சொல்லிட்டாங்க. இந்த வருஷம் கலசத்துக்கு ஜானகி அம்மா தான் தண்ணி ஊத்துவாங்க. உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? சந்தோஷங்க ஐயா. அம்மா, இப்போ இந்த ஊர் தலைவியானது எங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாமா, நாங்க செஞ்ச புண்ணியம். இந்த தொகுதிய பெண்கள் மன்ற தொகுதியா மாத்திட்டாங்களேன்னு பயந்தோம். ஆனா ஐயா உங்களை நிறுத்தி எங்க குறைய தீர்த்துட்டாரு. ரொம்ப நன்றிங்க. நீங்க இந்த ஊர் தலைவியா கிடைச்சதுக்கு நாங்க தான் உங்களுக்கும் ஐயாக்கும் நன்றி சொல்லணும். ஐயா வாங்க வாங்க. இவங்க தான் என்னோட சிஸ்டர் புவனேஸ்வரி. ஹாய். ஹாய். பெரிய பெரிய தலைங்களுக்கெல்லாம் தன்னோட துப்பாக்கியால மரண அஞ்சலி செலுத்தினவருமா. இவர் மேல இந்தியா ஃபுல்லா கேஸ் இருக்கு. ஆனா யாரை பார்த்தும் இவர் பயப்பட மாட்டார். இவரோட துப்பாக்கி குறியில இருந்து இது வரைக்கும் யாராலையும் தப்பிக்க முடியல. இவர் மேல கேஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் போலீஸ் கூட இவர் மேல கை வைக்க முடியலன்னா பாத்துக்கங்க. சரிண்ணா. இங்க பாரு, இவ என்னோட பரம விரோதி. எங்க ஊர்ல நடந்த எலெக்ஷன்ல என்ன பீட் பண்ணி ஜெயிச்சிட்டான். நாளைக்கு பதவி ஏற்க போறா. அதுக்கு முன்னாடி நீங்க இவள முடிக்கணும். ஃபங்க்ஷன் எங்க நடக்குது? ஃபங்க்ஷன் எங்க நடக்குது, என்ன டைம், எல்லாத்தையும் அண்ணன் உங்களுக்கு சொல்லுவாரு. ஓகே மேம். நாளைக்கு அந்த ஜானகி பதவி ஏற்க கூடாது. அவன் நெத்தி பொட்டுல உன்னோட துப்பாக்கியால நீ பொட்டு வைக்கணும். ஜிந்தா மத் கரோ மேடம். நீங்க கவலையை விடுங்க. ஒரு உயிர் எடுக்க எனக்கு 8 புல்லட் போதும். நீங்க சொன்ன மாதிரி அந்த லேடிக்கு என் புல்லட்டால நான் போட்டு வைக்கிறேன். எங்க சாம்பிள் காட்ட முடியுமா? सैंपल चलो मैडम, मुझे फॉलो करो. திருவிழாவுக்காக ஐயாவுக்கு இந்த ஊர் சார்பாகவும் இந்த கோவில் சார்பாகவும் பரிவட்டம் கட்ட போறோம். உங்களோட அன்புக்கும் மரியாதைக்கும் ரொம்ப நன்றி. ஆனா இந்த பரிவட்டம் மரியாதைய நம்ம ஊர் தலைவி என்னோட மனைவி ஜானகிக்கு கட்டணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இனி இந்த ஊருக்கு எல்லாமே அவங்க தான். அவங்களுக்கு தான் எல்லா மரியாதையும் கிடைக்கணும். வேண்டாங்க ஐயா, நீங்க சொன்னா என்னைக்கு நாங்க அதை மறுத்திருக்கிறோம். நீங்க அந்த பரிவட்டத்தை அம்மாவுக்கே கட்டுங்க. நல்லதுங்க.
உன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீ கண்டிப்பா ஜானகி கதையை முடிச்சிருவ. ஃபங்க்ஷன் எங்க நடக்குது, என்ன டைமிங்னு அண்ணன் சொல்லுவார். நான் எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்றது மேடம்? நோ ஹோட்டல் ஸ்டே. நான் உனக்கு கெஸ்ட் ஹவுஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அங்க போய் தங்கிக்கும். ஆமா, சாப்பாடெல்லாம் எப்படி? எங்க பாஸுக்கு பிஆரி ஃபுட் தான் பிடிக்கும். இங்க 2-3 ஹோட்டல் தான் இருக்கு, அங்க தான் வாங்கணும். நீங்க எங்க இருந்து வேணாலும் வாங்கிக்கோங்க. அதுக்கெல்லாம் அண்ணன் பே பண்ணிடுவாரு. பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்க. 10 lakhs. ஓகே தான், ஆனா ரொம்ப அதிகமா இருக்கே. நோ மேடம், அதுக்கு கம்மியா பண்ண முடியாது. இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. ஓகே, எனக்கு ஜானகி கதையை முடிக்கணும். மணி இஸ் நாட் ஏ மேட்டர். அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. அண்ணா. சரிம்மா, இவங்களை கூட்டிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டுட்டு இவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்துட்டு வரோம்மா. சரிண்ணே. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? இப்ப வரைக்கும் உங்க நிழலே இருந்துட்ட. ஆனா நாளைக்கு பதவி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஊர் தலைவி, அத நினைச்சாதாங்க எனக்கு பயமா இருக்கு. நான் எப்படி அங்க போய் வேலை பார்க்க போறேன்? இது வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே ஒரு கிணத்து தவளையா இருந்துட்டேன். மிஞ்சி மிஞ்சி போனா கோயிலுக்கும் கடைக்கும் தான் போவேன். மத்தபடி எனக்கு என்னங்க தெரியும்? இவ்வளவு நாள் நான் அந்த புவனாவை ஜெயிக்கணுங்கிற வேகத்தோட இருந்தேன். இப்போ ஜெயிச்சு வந்து நாளைக்கு பதவி ஏத்துக்க போறோம்னு நினைச்சா எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு. எனக்கு பயமாவும் இருக்கு. இங்க பார் ஜானகி, எந்த ஒரு புது விஷயத்துல நாம இறங்கினாலும் அப்படிதானே இருக்கும். ஆனா அதெல்லாம் பழக பழக சரியாயிடும். இவ்வளோ தெரிஞ்ச நானே முதலா பதவி ஏத்துக்கும் போது இப்படிதான் படபடப்பா இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு பழக பழக அனுபவமா மாறிடுச்சு. ஜானகி, இந்த வீட்டை எப்படி உன்னோட கட்டுப்பாட்டுல வச்சு வழி நடத்துறியோ அதே மாதிரிதான் இந்த ஊரையும் உன்னோட வீடா நினைச்சுக்க. இந்த வீட்டோட நல்லதுக்கு நீ எப்படி பார்த்து பார்த்து பண்ணுவியோ அதே மாதிரி இந்த ஊருக்கும் அப்படியே பண்ணு. உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். ஜானகி, வீட்டை ஆள்ற பெண்ணுக்கு ஊரை ஆள்ற பயிற்சி தேவையில்லை.